இன்றைக்கு உங்களுக்கான திருக்குறள் கதை பார்க்கலாமா? குளத்தில் மீன் பிடித்த மீனவர் கூடையில் கொண்டு போகும்போது வழியில் ஒரு மீன் தவறி விழுந்துருது. ஆதரவற்று துடிச்சுது. அந்த வழியாக வந்த ஒரு புலவர் அதை பார்த்து பரிதாபப்பட்டு அதை தன்னுடைய குடிசையில் இருக்கிற தொட்டியில் தண்ணியில் ஊற்றி அதை வளர்க்க ஆரம்பித்தார். மீனுக்குரிய உணவை கொடுத்து அது நீந்துற அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு பாராட்டிக்கிட்டே இருந்தார். புலவருடைய பாராட்டை கேட்டு மீனுக்கு கர்வம் மெல்ல உச்சிக்கு ஏறிச்சு. மீன் தனியாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்ட புலவர் அதை சேர்ந்து மகிழ்ந்து விளையாடுறதுக்காக இன்னும் சில மீன்களை கொண்டு வந்து அந்த தொட்டியில் போடுறாரு. புலவருடைய ஆதரவு பெற்ற அந்த மீனை புதுசாக வந்த எல்லா மீன்களும் மரியாதையோடு பார்க்குது. ஆனால் அந்த மீனும் வேறு விதமாக புரிஞ்சுக்குது. தன் மீது பரிதாபப்பட்டு புலவர் வளர்த்தாருன்றதை மறந்துட்டு இந்த உலகத்திலே சிறந்த மீன் நம்ம கவனித்து தான் வளர்க்குறாரு அப்படின்னு சொல்லி தவறாக புரிஞ்சிருது. இனிமேல் இந்த புலவருடைய தொட்டிக்குள்ளே இருந்தால் வீணாக போயிடுவோம். இந்த தொட்டியிலேருந்து தப்பிச்சு வெளியே போனால் இந்த புலவரை போல் நம்மையும் எல்லாரும் பாராட்டுவாங்க, புகழுவாங்க அப்படின்னு நினச்சிது. வெளியில் போகிறதுக்கு நாம் புலவர் போல் பல சிறப்புகளை பெற்று இன்னும் பல மீன்கள் சேர்த்து பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு நினச்சிது. ஒரு நாள் இந்த விவரத்தை எல்லா மீன்கிட்டையும் சொல்லி நம்ம தப்பிச்சுட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லுது. சில மீன் வந்து அதை பேச்சை கேட்டுட்டு அந்த தொட்டியிலேருந்து வெளியே எகிரி குதிச்சுது. இன்னும் சில மீன் குதிக்கலாமா, குதிச்சா ஜொலிக்கலாமா அப்படின்னு யோசிக்குது. குதித்த மீன் தூரத்தில் தெரிஞ்ச ஒரு குட்டையில் போய் விழுந்துது. இங்கே இனிமேல் நான் தான் புலவர் அப்படின்னு சொல்லி தன்னோட வந்த மீன்களை வச்சுக்கிட்டு ஒரு குழுவாக செயல்பட்டுது. புலவரால் வளர்க்கப்பட்ட அந்த மீன் குதித்த இடமும் புலவர் வீட்டில் இருக்க கழிவு நீர் குட்டை. அங்கே ஏற்கனவே சில தவளையும் புழுவும் பூச்சியும் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்பப்போ அங்கே இருந்த தவளையில் பிடிச்சி தின்றதுக்கு பாம்பும் வந்துட்டு போகும். அந்த சாக்கடையில் தவளையும் பாம்பும் தான் முக்கியமானவங்களாக இருந்தாங்க. புலவரோ சாக்கடையில் வாழ்ந்த உயிர்களுக்கு உணவு கிடைக்க வேணும் அப்படின்றதுக்காக மிச்சமாகும் உணவை அந்த சாக்கடையில் போடுவார். நல்ல தெளிந்த நீரில் வாழ்ந்த இந்த மீன்களுக்கு சாக்கடை நீர் சரிப்பட்டு வரல. புலவர் காப்பாற்றிய மீன் தன் தவறை உணராமல் தான் புதிய இடத்துல உயர்வாக இருக்கிறதா நினச்சிது. இந்த நிலையில் வெயில் காலம் வந்தது. சாக்கடை நீர் வறண்டு சேராக போணுது. தவளைகளை போல் மீன்களால் அதில் நீந்த முடியலை. நாளடைவில் சாக்கடை முற்றிலும் காஞ்சு போய் மீன்களும் கருவாடாயிருச்சு. பறந்து வந்த ஒரு காகம் அந்த கருவாடை கொத்தி தின்னுட்டு போயிடுச்சு. கர்வம் கொண்டதால் தானும் கெட்டு தன்னுடன் இருந்த மற்ற மீன்களையும் வாழ வைக்க விடாமல் கெடுத்து தீரா பழிக்கும் அவமானத்துக்கும் ஆளானது இந்த புலவர் வளர்த்த மீன். இதைத்தான் நம்மளுடைய ஐயன் வள்ளுவரும் 47வது அதிகாரமான தெரிந்து செயல்வகை அப்படின்ற அதிகாரத்தில் சொல்கிறாரு. இது திருக்குறளின் 466வது குறளாக இருக்குது. செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். அதாவது செய்யக்கூடாததை செஞ்சாலும் கேடு வரும், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் கேடு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் எப்பயுமே எதை நம்ம செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி எதை செய்யக்கூடாதோ அதையும் கண்டிப்பாக தவிர்க்கணும். இல்லை என்றால் அழிவு வருவது நிச்சயம் அப்படின்னு சொல்கிறார். அதை தெரிந்து கொள்வதற்கு வள்ளுவர் கூறும் குறள் வழியில் செல்லுவோம், நாள்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லுவோம். மீண்டும் வேறு ஒரு கதையுடனும் குறளுடனும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. நான் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம்.